ஹாய் ஹலோ. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா செவன் செக்மெண்ட். செவன் செக்மெண்ட்னா என்ன? செவன் செக்மெண்ட் டிஸ்பிளே தான் நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷன். அதாவது செவன் செக்மெண்ட் என்பது பார்த்தீங்கன்னா அது நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செவன் செக்மெண்ட். ஓகே, இதை முதல் எதுக்கு செவன் செக்மெண்ட்ங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதை 7 எல்இடி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ABCDEFG, அதாவது 7 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கனால தான் செவன் செக்மெண்ட் சொல்லுவாங்க. முதல் நீங்கள் செவன் செக்மெண்ட்டில் ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த நம்பரை செவன் செக்மெண்ட் இந்த 7 எல்இடி பேஸ் பண்ணி ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். அதான் இந்த டேபிள். அது முதல் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பார்க்கலாம். நமக்கு ஒன்றுங்கிற முதல் 0ங்கிற பிரிண்ட் பண்ணலாம். 0க்கு A இருக்கணும், B இருக்கணும், C D E F இருக்கணும், G மட்டும் தேவையில்லை. அப்போனா நம்ம ABCDEF தேவை. இப்போ G தேவையில்லை, அதனால் அங்கே 0 பண்ணிட்டோம். இதோட ஹெக்ஸா வேல்யூ பார்த்தீங்கன்னா 0x7E வரும். அடுத்து 1 நம்பர் பிரிண்ட் பண்ணணுக்குன்னா BC மட்டும் இருந்தால் போதும். AFGED எதுவும் தேவையில்லை. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வரும். இது 2ஆம் நம்பர்னால் ABGED. இந்த வேல்யூ மட்டும் 1 பண்ணிவிட்டு மிச்சம் தேவையில்லாததெல்லாம் 0 பண்ணிக்குவோம். அதுக்கு 60. அதேமாதிரி இருக்க 0 to 9 நம்பர் வரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வரும். இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வச்சு தான் நம்ம கோட் ரைட் பண்ண போகிறோம். சரி வாங்க, மொதல் MPLABல எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிமுலேஷன் ஓப்பன் பண்ணி லைன்லாம் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பிக் ஐசி யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் பிக் ஐசி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து செவன் செக்மெண்ட் காமன் கேத்தோடு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம லைன் கொடுத்துடலாம். 6 லைன் இருக்கும். 1 2 3 4 5 6 7. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கிறத நீங்கள் கிரவுண்ட் கொடுத்துருங்க. கிரவுண்டுக்கு இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் கிரவுண்டு. இதில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் மோடில் போய் கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த போர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது நான் C போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமில் போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் கொடுக்குற பின் இன்புட்டாக அவுட்டாக சூஸ் பண்ணுவோம். நம்ம அவுட்புட்டு இப்போ நம்ம ட்ரிஸ் C = 0x00 கொடுத்தாச்சு. போர்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணோம். போர்ட் C = 0x00 யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை ஒரு அரேல வாங்கி வச்சுக்கலாம். அதாவது int A அரே கொடுத்துருவோம். இந்த வேல்யூ ஒன்றா டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 0x7E 0x7E, 0x30 0x30, 0x60, 0x79, 0x33, 0x5B, 0x5F, 0x70, 0x7F, 0x7B, 0x7B. இதுதான் இந்த 0 to 9க்குரிய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை கண்டினியூஸாக லூப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம். அதாவது int iன்னு ஒன்று வாங்கிட்டேன். இதான் ஃபார் லூப்பில் கொடுக்குறேன். ஃபார் I = 0, I இதுதான் = நம்ம 0 to 9, அதனால் 10 கொடுத்துட்டேன். I ++ கொடுத்தாச்சு. இந்த ஃபாருக்குள்ளே பிரிண்ட் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம என்ன போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? போர்ட் C. அப்போ போர்ட் C = A of I கொடுத்துடலாம். அடுத்து டிலே கொடுக்கணும். டிலே MS, இது மில்லி செகண்ட். நான் 1000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிலே
யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஸ்கிலேட்டர் வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டிலே யூஸ் பண்ண முடியும். ஃப்ளாஷ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 20 மெகாஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் கொடுத்துருக்கேன். இது முதல் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, i = 0, i > 10 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். இப்போ உள்ள வரும் போர்ட் டு C = A of i. A of iனா ஐயில் வந்து 0, A of iங்கிறது A of iங்கிறப்ப 0, இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ ஒரு டிலே ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து i இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து i 0லேருந்து 1 ஆயிரும். 1 வந்து இந்த வேல்யூ ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆனோடனே போர்ட் சில A of 1 வரும். 1 வரும்போது 0x30 இருக்கும், பிரிண்ட் ஆகி ஒரு டிலே கிடைக்கும். இதேமாரி 0லேருந்து 9 வரை பிரிண்ட் ஆகும். இதுதான் அந்த ப்ரோக்ராம். சிம்பிளாக இருக்கும். ப்ரோக்ராம் ரைட் பண்ணியாச்சு. நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் எரர் எதுவும் இருக்கான்னு. ரன் பண்ணிட்டேன், எரர் எதுவும் இல்லை. இப்போ சிமுலேஷனில் போய் இதை வந்து ஃபைலை வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எந்த ஃபைல் லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதில் போய் பாருங்கள், இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கீங்கன்னா 20 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடாக வரும். நீங்கள் டிலே கூட அதிகமாக வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ டிலேயில் போய் நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் 4000 கொடுக்குறேன். 1000 ரன் பண்ணி பார்க்குறேன், எரர் எதுவும் இல்லை. சிமுலேஷனில் போய் நீங்கள் எந்த ஃபைலில் இருக்கோ, எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபைலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரன் பண்ணி பார்ப்போம். 1 2 3 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சிங்கிள் டிஜிட் மட்டும் எப்படி ட்ரை பண்ணலாம்னு காட்டுறேன். இதுதான் அந்த பின்ஸ் வந்து ABCDEFG இருக்குது. அதுபோக இதில் எந்த டிஜிட் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிஜிட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு, அதுபோக இந்த போர்டுக்கு தேவையான பவர் சப்ளை 5 வோல்ட் கொடுக்கணும். இது நம்மகிட்ட இருக்க பிக் ஐசி. ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் பூட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ பின் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒர்க்காக செக் பண்ணலாம். நான் இதில் C போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் முதல்ல RC0 எடுத்து A கொடுத்துக்கிறேன். அடுத்து RC1 எடுத்து Bக்கு, RC2 எடுத்து Cக்கு கொடுத்துக்கிறேன். அடுத்து RC3 எடுத்து D கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த சைடு RC4 எடுத்து D கொடுத்து, RC5 அடுத்து Eக்கு, RC6 நம்ம பின் கொடுத்தாச்சு. இதில் எந்த டிஜிட் எந்த டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறதுக்கு அதுக்கு ஒரு 5 வோல்ட் வேணும். அந்த 5 வோல்ட் எடுத்து நான் இப்போ வந்து 2வது இருக்குது, அதாவது 1வது இது யூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. அடுத்து போர்டுக்கு ஒரு 5 வோல்ட் வேணும், அது கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ வந்து கிட்டுக்கு தேவையான ஒரு 5 வோல்ட் கொடுக்கணும். இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். பவர் கொடுத்துட்டு ரீசெட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 0 திருப்பி 1லேருந்து ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.